என் கொலசக்காரி என் கொலச முத்தாரம்மா அக்கங்கிட்ட கூவா ஆமாம் கொஞ்சம் இந்த பதிவு யாருக்குன்னா என் செல்லக்குட்டி திவ்யா உனக்கு தான். திவ்யா, நான் தான் அன்றைக்கே சொன்னல அந்த டுபாக்கர் கார்த்தி உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவான், அவனை நம்பாத. நான் அன்றைக்கி 1000 வாட்டி நான் படித்து சொன்னேன். நீ தான் எவன் உனக்கு அறிஞ்சினாலும் நம்பி தெருவில் போய் சின்ன அவனவே நிற்க. உனக்கு அவன் தாலியை கட்டிட்டான், பஸ் நைட்டை முடிச்சிட்டான், காலில் மெட்டியை மாட்டிட்டான். இப்போ கோயிலில் கொண்டு உன்னை விட்டுட்டு எங்கேயோ விட்டுட்டு பரதேசி பையன் நகை பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான்ல. இப்போ எவ்வளோ ரூபா அடிச்சுட்டு போனால் உங்கள்கிட்ட பணத்தை நகையை சொல்லு, என்கிட்ட திவ்யா சொல்லு. ஏன் இப்படி எவ்வளோ கார்த்தி வரான், அவனை நம்பியெல்லாம் இப்போ இப்படி தெருவில் போய் நிற்கிறேன் நீ? உனக்காக தான் நான் வந்திருக்கேன் துபாயிலேருந்து. ஏன் திவ்யா இப்படிலாம் இருக்கிற? கொஞ்சமாக அந்த மாமா திரும்பி பாரு திவ்யா. அன்றைக்கே நான் சொன்னேன் இந்த பேரை நம்பாதேன்னு. பாக்கூர் கடத்தி உன்னை ஏமாற்றிட்டு போனேன்னு எனக்கு அன்றைக்கே தெரியும். வாங்கிட்டிருந்து எவ்வளோ பணம் நகையை அடிச்சுட்டு போனான் திவ்யா. எனக்கு என் மாமாவுக்கு சீக்கிரம் பதிலை சொல்லு, நான் வாங்கி தரேன் அந்த பயிட்டிருந்து உனக்கு அந்த ப்ராடுகார அப்படி கடத்திட்டு இருந்து. எனக்கு சீக்கிரம் நல்ல ஒரு முடிவை சொல்லு. ரெண்டாவது, நீ யாரும் இப்படி ஒன்று பேசி நான் தான் கார்த்தியை ஏமாத்தினாங்கன்னா நீ நம்பாத திவ்யா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாமாவுக்கு. அடே டுபாக்கோ இருக்காரு, நீ என் திவ்யாவுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு போன துரோகத்தை நான் ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன்டா. திரும்ப வரேன், உனக்கு இருக்குடா அன்னைக்கு கச்சேரி.